உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள பகதூர்பூர் இந்த ஊரைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். 55 வயதான இவர் விவசாயம் செய்து வந்திருக்கிறார். ராஜ்குமாருக்கு அனிதா என்ற மனைவியும் நம்ரதா என்ற மகளும் உள்ளனர். நம்ரதாவுக்கு 11 வருடங்களுக்கு முன்பு மோஹித் என்பவரோடு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அனிதாவுக்கு காசநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் முராரிலால் மருத்துவமனையில் அவரை சேர்த்து ராஜ்குமார் சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி இரவு சாப்பாடு வாங்கி கொண்டு வருவதாக மனைவியிடம் கூறிவிட்டு வெளியே சென்ற ராஜ்குமார் அதன் பிறகு திரும்பி வரவில்லை. அவரது செல்போனுக்கு அழைத்த போது வேறு நபர் ஒருவர் எடுத்து பேசியிருக்கிறார். ஏதோ விபரீதம் நடந்திருக்கலாம் என்பதை உணர்ந்த அனிதா மகள் மூலம் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் அடுத்த நாள் காலை காசநோய் மருத்துவமனை அருகே இருந்த JK புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் ராஜ்குமார் சடலமாக கிடப்பதாக தகவல் வந்திருக்கிறது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கின்றனர். உடலில் 19க்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்திருக்கின்றன. ஆதாயத்துக்காக இல்லாமல் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ராஜ்குமார் கடத்தி கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் யூகித்திருக்கின்றனர். புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் இருந்த CCTV காட்சிகளை ஆராய்ந்த போது 2 மர்ம நபர்கள் ராஜ்குமாரை அழைத்து செல்வது தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் யார் என்று போலீசார் தேடிக்கொண்டிருந்த போதே மற்றொரு CCTV காட்சியில் மருமகன் மோஹித் இருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடனே போலீசார் மோஹித்தை பிடித்து விசாரித்திருக்கின்றனர். இதில்தான் மருமகனே மாமனாரை கூலிப்படையை ஏவி கொன்ற பயங்கரம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. மனைவி நம்ரதாவுக்கு 3 ஆண்களோடு பழக்கம் இருப்பதாக மோஹித் நம்பியிருக்கிறார். இதை பற்றி மாமனார் ராஜ்குமாரிடம் கூறியபோது அவர் மகளை கண்டிக்காமல் பொய் வழக்கு போட்டு மோஹித்தை சிறையில் தள்ளிவிடுவதாக மிரட்டியிருக்கிறார். இது மாமனார் மீது மருமகனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு நம்ரதாவின் நகைகளை ராஜ்குமார் வைத்துக் கொண்டு தர மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இது மோஹித்துக்குள்ளிருந்த ஆத்திரத்தை கொலை வெறியாக மாற்றியிருக்கிறது. அதோடு மாமனாரை தீர்த்து கட்டிவிட்டால் நகையோடு அவரின் சொத்துக்களையும் அடைந்து விடலாம் என மோஹித் திட்டம் தீட்டியிருக்கிறார். இந்த கொலை திட்டத்தை நிறைவேற்ற கூலிப்படையைச் சேர்ந்த 2 நபர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர்களுக்கு 6 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த மோஹித் மாமனாரின் கதையை முடித்துவிட உத்தரவிட்டிருக்கிறார். சம்பவத்தன்று கூலிப்படையைச் சேர்ந்த இருவரும் சாப்பாடு வாங்க வெளியே வந்த ராஜ்குமாரிடம் பேச்சு கொடுத்து கொண்டே புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். யாரும் இல்லாத ஒதுக்குப்புறமான இடத்தில் ராஜ்குமாரின் வாயை பொத்தி கத்தியால் 19க்கும் மேற்பட்ட இடங்களில் குத்தி கொலை செய்திருக்கின்றனர். இந்த பயங்கரம் அனைத்தும் மருமகன் மோஹித்தின் கண்முன்னே நடந்திருக்கிறது. மாமனாரை கொன்ற பிறகு எதுவும் நடக்காதது போல் இயல்பாக நாடகமாடி வந்திருக்கிறார் மோஹித். ஆனால் CCTV காட்சிகள் அவரை காட்டிக் கொடுக்கவே போலீசாரின் விசாரணையில் அனைத்து உண்மைகளும் வெளிவந்து விட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மோஹித்தையும் கூலிப்படையைச் சேர்ந்தவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.